स्वयं रूपकदाय मह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। அருமையானதொரு காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து இரண்டாவது அத்தியாயம் 38, 39 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இப்ப ஒரு சின்ன முன்னோட்டமா இந்த இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம். இரண்டாவது அத்தியாயம் அப்படின்றது வந்து பகவத்கீதையின் உட்பொருள் சுருக்கம். அதுல எல்லாமே சொல்லிட்டார் கிருஷ்ணர். சுருக்கமா சொல்லிட்டார். பின்னாடி வர்றது எல்லாமே இதுல இருந்து விரிவாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் நிறைய சொல்றார். அதான் சரி. இப்ப முதல் 1 to 10 எதை சொன்னார்? அதாவது அர்ஜுனன் கலக்கமாக காண்டிபத்தை கீழே போட்டு என்னால இனிமேல் போரிட முடியாது, இவர்களுக்கு எதிர்த்து நான் என்னால் போரிட முடியாதுன்னு சொல்லி காண்டிபத்தை கீழே போட்டதோட முதல் அத்தியாயம் முடிஞ்சது இல்லையா? இந்த முதல் 1 to 10 இன்னும் அதிகமான சந்தேகங்கள், அவனுடைய கலக்கங்கள் எல்லாத்தையும் தான் சொல்றார் அர்ஜுனன். அந்த 1 to 10. அப்ப சரணாகதி பண்றார். இவ்வளவையும் கலங்கி எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்றதாக 1 to 10 பாக்குறோம் முதல். அடுத்தது 11 to 30 அந்த ஒரு 20 ஸ்லோகங்கள் என்ன வருகுதுன்னா, அவன் சரண் அடைஞ்சிட்டான், கேள்வி கேட்கிறான், நான் வந்து இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அதற்கான ஞானத்தை தொடங்குகிறார். ஞானம் வழங்க போதனை செய்ய தொடங்குகிறார். அதைதான் வந்து சாங்கிய யோகம் சொல்றாங்க. எதையுமே விரிவாக பிரித்து எடுத்து சொல்றது, அனலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் சாங்கிய யோகம். அதான் இந்த 18 to 30 உள்ள ஸ்லோகங்கள். அதான், அதாவது பகுத்து பிரிச்சு என்னென்ன இருக்கு அப்படின்னு விளக்கமாக சொல்லக்கூடிய பகுதி. அதுல இப்ப எதை பிரித்து அவங்க சொல்றாங்க, என்ன ஞானத்தை இங்க சொல்றாங்க அப்படின்னா, உடல் எது, ஆன்மா எது, அதை பற்றி விரிவாக சொல்றாங்க. சோ இது வந்து ஆன்ம ஞானம். இந்த பகுதியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சாங்கிய யோகம் ஆன்ம ஞானம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் உடல் எப்படியும் அழியதான் போகிறது. ஆன்மா எப்படியுமே அழியாது. இதுதான் அதுல 2 வருகிற முக்கியமான தத்துவங்கள். உடல் எப்படியும் அழியத்தான் போகிறது, ஆன்மா எப்படி என்ன செய்தாலும் அழியாது. அப்ப அழியாத ஆன்மாவுக்காக ஏன் அழுகிறாய் அப்படின்றார். அழியக்கூடிய உடல் என்று தெரிகிறது, உனக்கு தெரிந்த ஒரு விஷயம், அதற்கும் ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். 30வது ஸ்லோகம் வரைக்கும் அதற்காக தான் இந்த ஆன்ம ஞானத்தையே அவனுக்கு கொடுக்கிறார். அடுத்தது 31 to 37 அடுத்த பகுதியாக எடுத்துக்கிட்டோம்னா, ஆத்ம ஞானத்தின் நடைமுறை, அதாவது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதை வந்து அப்ளை பண்ணிப்பாரு. நீ இப்ப புரிஞ்சுக்கிறதெல்லாம் அப்படியே தத்துவமாக மட்டும் வைத்துக் கொள்ளாதே.
அதை வந்து நீ இப்போது பயன்பாட்டில் கொண்டு வா அப்படின்ற மாதிரி அடுத்து 31 37 அதுல ஒரு முதல் பயன்பாடு என்ன, நடைமுறை பயன்பாடு அப்படின்னா சகாம கர்மயோகம் அப்படின்னு சொல்றார். என்ன சகாமம்னா என்ன? காமத்தை விரும்பி செய்கிற ஒரு கர்மயோகம். சகாம கர்மயோகமாக வருகிறதுங்க. அதை கர்ம காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கர்மம் ஒரு பலனை நோக்கி செய்வது, அதான் கர்ம காண்டம். பலனை நோக்கி செய்யக்கூடாதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். என்ன அப்படின்னா தர்மத்திற்கு உட்பட்டு காரியம் செய்துதானே ஆக வேண்டும். நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் செய்யப்பட்டுதான் ஆகணும். அந்த கடமைகள் ஒரு சாஸ்திரங்களுக்கு, சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படணும். அதுதான் இந்த கர்ம காண்டம்ங்கிறது. அதான் சகாம கர்மயோகம். கர்மயோகம்னு சொல்றார், சகாம கர்மம்னு சொல்லல, சகாம கர்மயோகம் அப்படின்னு சொல்றார். அதாவது விதிக்கப்பட்ட கடமைதான், அதை வந்து அதனால் பலன் கிட்டும் தான், அதனால் நன்மை உண்டு, அதனால நன்மையை நாம் அனுபவிக்கத்தான் போகிறோம். அப்படியாக அதை ஆனால் விதிமுறைக்கு உட்பட்டு செய். இப்ப நீ போர் எடுக்கிறாய் என்றால் நியாயமான வழியில் செய். அதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதை கடைபிடித்து செய் அப்படின்றது. சோ அப்படியாக இப்படி அவர்கள் உன்னை போருக்கு கூப்பிட்டு இருக்கிறார்கள். அப்ப போய் நீயா போர் புரியல, எனக்கு இன்னும் நாடு வேணும் அப்படின்னு ஆக்கிரமிச்சுக்க கொள்றதுக்காக நீ போர் புரியல. உன்னை ஒருவர் போருக்கு வான்னு கூப்பிடுறாங்க, அப்ப நீ செல்ல வேண்டும். அதுதான் ஒரு க்ஷத்திரியனின் தர்மம். அப்ப வந்து இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு ஓடினால் அது அவனுக்கு அதர்மம், அது அவன் செய்யக்கூடாது. அப்படி அவன் போருக்கு சென்றாலே அவனுக்கு என்னது புண்ணியம் கிட்டுமா, அவனுக்கு சொர்க்கம் கிட்டுமா. சோ நன்மை, அதை செய்ய வேண்டும். உடலுக்கான அது நீ எடுத்த அந்த பிறவிக்கான அது கடமை, அந்த க்ஷத்திரிய தர்மம். நீ எந்த குலத்தில் இருக்கிறாயோ அதன் தர்மம், அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ நீ போரிட சென்றாலே உனக்கு வந்து வெற்றி தான். இதுல என்ன அப்படின்னா நீ தோற்றாலும் ஜெயித்தாலும் உனக்கு வெற்றி ஒரு விதத்துல. எப்படி? சொர்க்கம் கிட்டும், ஏன்னா கூப்பிட்டதுக்கு நீ போயிருக்க. அடுத்தது ஜெயித்தால் என்ன கிடைக்கும்? வின் வின், டபுள் வின். அது என்னது? நாடும் கிடைச்சிடும். அப்படின்னா ராஜ்யமும் கிடைக்கும், ஸ்வர்க்கமும் கிடைக்கும். தோற்றிருந்து நீ உன் உயிரை விட்டிருந்தனா ஸ்வர்க்கம் கிடைக்கும். நீ இல்ல அந்த போரை வென்று வந்தாயானால் உனக்கு ராஜ்யம் கிட்டும். இப்படியாக கடமை ஆற்றுவது நன்மை அப்படின்னு சொல்லி 37ஓட முடிச்சார். இப்ப 38 தொடங்கி ஆத்ம ஞானத்தின் நடைமுறை பயன் 2வது என்ன சொல்ல போறார்? ஆத்ம ஞானம் தான் உனக்கு இவ்வளவு புரிந்து விட்டதே, என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் இவ்வளவு சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணலாம்? அந்த சகாம கர்மயோகமாக பண்ணாம நிஷ்காம கர்மயோகமா பண்ணுங்கிறார். பலன் இருக்கதான் போகிறது, அது நீ எதிர்பார்க்கிறாயோ இல்லையோ பலன் இருக்கிறது, இதான் பலன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப நீ அதை வந்து நிஷ்காமமா பண்ணு, பலனையே எதிர்பார்க்காம பண்ணு அப்படின்னு சொல்ற. அதுதான் இந்த 38 53 வரைக்கும் அததான் சொல்லிக்கொண்டே வருகிறார். சோ இப்ப நம்ம பார்க்க போறது 38 39 நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காமம்னா என்ன? நீ நீ நிஷ்காமம், காமம் இல்லாத கர்மயோகம், காமத்தின் மேல் ஆசை வைக்காத கர்மயோகம். அதை செய், பலனில் ஆசை கொள்ளாமல் கடமையாற்று அப்படின்னு சொல்றார். அது உனக்கு இன்னும் நன்மை, அதுக்காக நான் அப்படி சொல்றேன். அப்படின்னா பலன் என்ன கிடைக்க போகுது? ராஜ்யம் கிடைக்க போகுது, சொர்க்கம் கிடைக்க போகுது. ஆனால் அதில் நீ ஆசை கொள்ளாதே, அது வருமா வராதானே நீ யோசிக்காத, நீ கடமையை செய் அப்படின்னு சொல்றார். இப்ப இரண்டிலுமே பற்றுக்கொள்ளாமல் நீ போரிடு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒரு விளைவு இருக்கு, அது என்ன அப்படின்னா பாவ விளைவுகள் வந்து சேராது, நீ கொன்னங்கிற பாவம் உனக்கு வராது அப்படின்னு சொல்ற. சோ இத வந்து சுகே துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி அப்படின்னு சொல்ற. அதாவது சுகே துக்கே சமே கிருத்வா, சுகம் துக்கம் இரண்டிலும் சமமாக இரு அப்படின்றார். லாபா லாபோ ஜெயா ஜெயோ, லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இரண்டிலுமே சமமாக இருந்து விடு அப்படின்னு சொல்ற. ததோ யுத்தாய யுத்யஸ்வ, அதாவது அதனால் இப்படியாக இருக்கு, நீ சமமாக தான் இருக்க வேண்டும்.
சமமாக இருந்து போரிடு அப்படின்னு யுத்தாய யுத்தஸ்வ அப்படிங்கிறார். ஈடுபடு, போர் செய், போரில் ஈடுபடு, போர் செய் அப்படின்னு சொல்றார். நைவம் பாவம் அவாப்சேசி. நைவம் அப்படின்னா வராது. நைவ உனக்கு பாவம் அவாப்சேசி வராது, உனக்கு பாவம் வரவே வராது அப்படின்னு சொல்றார். சரி, இப்படி அதாவது இதுக்கு முன்னாடி சொல்றாரு 36ல என்ன சொல்றாருன்னா, துக்கம்ங்கிற துக்கம் பத்தி இங்க சொல்றாரு இல்லையா, துக்கத்தை பத்தி இதுக்கு முன்னாடியும் சொல்றாரு ஒரு இடத்துல கிருஷ்ணர். அதை என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப என்ன சொன்னார்னா, துக்கதரம் நுக்கிம்னு கேட்டார் 36வது ஸ்லோகத்துல. எதனால கேட்டார்? துக்கதரம். துக்கதரம் அதாவது துக்கத்திலேயே மேக்சிமம், அதாவது மோர் துக்கம் மோஸ்ட் துக்கம் அப்படின்னு சொல்லலாம். சாரோ, மோர் சாரோ, மோஸ்ட் சாரோ. சொல்றோம் இல்லையா, ஐ எம் சேட், சேடர், சேடஸ்ட். அந்த மாதிரி ரொம்ப மேக்சிமம் துக்கம் எது? துக்கதரம் நுக்கிம். எதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. என்ன துக்கம்? இதை விட துக்கம் தரக்கூடியது வேற என்னன்னு ஒரு விஷயத்த கேக்குறார். எதை கேக்குறார் 36வதுல அப்படின்னா, நீ இந்த போரை வேண்டாம் என்று நிராகரிக்கிறாய், நீ இந்த போரிலிருந்து போகிறேன் என்று சொல்கிறாய், நீ இரக்கத்தின் காரணமாக போகணும்னு சொல்ற. ஆனால் உன் எதிரிகள் என்ன சொல்வாங்க? அவன் பயந்து ஓடிவிட்டான்னு உன்னை ஏளனம் செய்வார்கள். அது நீ உன்னுடைய ஒரு சத்திரியனான உனக்கு, இவ்வளவு பெரிய வில்லாளியான உனக்கு இது அழகா? இதை விட அவர்கள் தூற்றி பேசுவதை விட துக்கம் வேற எதுவும் இல்லைன்னு ஒரு துக்கத்தை பத்தி சொல்றாருங்க. ஆனா இப்ப நீ துக்கம் அது இதுல சமமாக இருன்னு சொல்ற. அதுதான் இது ஒரு ஒரு டிரான்சிஷன் பகவத்கீதையில எதை சொல்கிறார். இது நமக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகி இருக்கோ அப்படின்னு தோணும். ஆனா அர்ஜுனனை ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு அவர் கொண்டு போறார். அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி போகிறார். அதாவது பொதுவாக இது துக்கம். அடுத்தவர்கள் உன்னை தூற்றுவதை விட அதிக துக்கம் எதுவும் இல்லைன்னு சொன்னார். அப்ப பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? துக்கமான ஒரு காரியம் வந்துரும் அப்படின்னா அதை தவிர்க்க தானே நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பாக்குறோம், ஒரு குழந்தை விழுந்து ரத்தம் வருது அப்படின்னாலாம் அது நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். ஐயோ, குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு தோணும். அதை நம்ம தவிர்க்க தானே பார்ப்போம், அவாய்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? காஷியஸா இருக்கணும் இல்லையா? என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை எங்கேயும் போனா அதை கவனிச்சு ஏன் விழுந்துருவ அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம ஒரு துக்கத்தை தவிர்ப்பதற்கான வழி. அந்த துக்கத்தை அவாய்ட் பண்றோம் நம்ம இப்படி எல்லாம் பண்ணி. அத கவனமாக இருந்து விட வேண்டும். அப்பதான் அதை நம்ம தவிர்க்க முடியும். அதான ஒதுங்கி இருந்து விட வேண்டும். கூட்டமா இருக்கு, இதுக்குள்ள போனா நீ விழுந்துருவ அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம பிடிச்சிட்டுருவோம். வேண்டாம். அது பிடிச்சுக்கிட்டோம்னா தான் அது ஓடாது, விழாது, அது காணாம போகாது, இல்ல விழாது. எந்த ஒரு துக்கமும் நேராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அப்படியாக துக்கம் வேண்டாம் தானே. ஆனால் இங்க என்ன சொல்றார்? அத நீங்க துக்கத்தை எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, துக்கத்தை சமமாக எடுத்துக்கொண்டு விடு. உனக்கு அதை நீ தவிர்த்ததாக தவிர்க்க முடியாத துக்கமாக இருந்தால் வந்துவிட்டால் என்ன செய்வது அப்படின்றதுக்காக இப்படி சொல்றார். நீ சமமாக பாருன்னு அடுத்ததுலயே அதுக்காக தான் அப்படி சொல்றார். அதை விட துக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவர், துக்கத்தை பத்தி சொன்னவர். துக்கத்தை ஒதுங்கி நீ இந்த துக்கம் உனக்கு வேண்டாம் இல்லையா, அவர்கள் இப்படி சொல்றது, அதனால ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல துக்கம்னு. ஆனா அதுலயே அடுத்த 37ல கர்ம காண்டம் சகாம கர்மயோகம் பத்தி பேசுறார். அதாவது சாஸ்திரம் விதித்த கர்மம் தான், ஆனா அதனை செய்து ஜட வாழ்வின் இன்பங்களை நிறைவேற்றிக் கொள்வது, தர்ம வழியில் காரியம் செய்வது. பலனை எதிர்நோக்கியதாக கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு பலன் இருக்கலாம். ஏன்னா நம்ம தர்ம காரியத்துல தர்மமாக சாஸ்திர வழியில அந்த காரியத்தை செய்யறோம். அதான் சகாம கர்மயோகம் செய்யறோம். அதனால பலன் கிடைக்கும், அதனால தவறு கிடையாது, செய்யுங்கிறார். தர்ம வழியில் கடமை ஆற்றுவது ஒரு ஒரு எதுல இருந்து உயர்த்தும்? அபார தர்மா அப்படிங்கிற நிலையில இருந்து பரதர்மா என்ற நிலைக்கு உயர்த்துமா. அபார தர்மானா என்ன, பரதர்மானா என்ன, ரெண்டு இருக்கு. என்னன்னா அபார தர்மா அப்படிங்கிறது ஒரு ஜட வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட சுகங்களில் மட்டுமே சம்பந்தப்பட்டது. பௌதீக நிலையிலிருந்து இந்த பரதர்மம் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்துமா.
இந்த சாஸ்திர விதிப்படி நம்ம கடமையாற்றுவது. அந்த அபார தர்ம நிலையிலிருந்து பரதர்ம நிலைக்கு நம்மளை உயர்த்தும். அப்படிதான் இங்க கிராஜுவலா நம்மள அவனை புரிய வைக்கிறார். நீ தர்மம் செய், ஆனால் பௌதீக கடமைக்காக மட்டும் இல்லாமல் ஆன்மீக கடமையாற்றும் நிலைக்கு நீ போ அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு மாற்றம், ஒரு மன மாற்றத்தை அவனுக்கு உண்டு பண்றார், அவனுக்கு புரிய வைக்கிறார். இந்த நிலையில அவன் இந்த மனநிலையில இருக்கான், அந்த மனநிலையை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு போய் அவனோட பார்வைக்கு இதை கொண்டு வந்து வைக்கிறார், இந்த ஞானத்தை. அப்படி பார்க்கும்போது நீ உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். இதுதான் நீங்க முக்கியமா அடுத்ததுல 36, 37 இப்படி சொன்னாரு, இது துக்க தரம் இல்லைன்னு. 37 நீ பௌதிக கடமையை ஆற்று, சாஸ்திரிய முறைப்படி சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு நீ செய்யன்னு சொன்னாரு. அது 2ல இருந்துமே அவனை எப்படி உயர்த்துவது, எந்த நோக்கோடு நீ செய்யலாம் அப்படிங்கறது 38ல சொல்றார். அதான் நீ சம சுகே துக்கே சமய கிருத்வான்னு வந்துடுறாரு. அப்புறம் என்ன அது சுகம் துக்கம், இங்க 2 என்னென்ன, ஸ்வர்க்கம் கிட்டும் ராஜ்யம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு பலன், இன்னொன்னு கெட்ட பேர் கிடைக்கும், அந்த துக்கம் மறுபக்கம். இது 2ஐயும் எடுத்து சொன்னவர், இது 2ஐயும் எல்லாத்தையுமே நீ சமமாக பார்த்து போ அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து அப்பாற்பட்டு வா அப்படிங்கறதுனாலதான் இது 2ஐயும் சொல்றார். சுக துக்கம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, இதெல்லாம் சொல்லி நான் உன்னை போரிடுன்னு சொல்ல முடியாது. நன்மையே கிடைக்கும், நல்லதே நடக்கும், துக்கம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல. சுக துக்கம், லாப நஷ்டம் வந்தாலும் சரி, வெற்றி தோல்வி வந்தாலும் சரி, சமமாக பார்த்து நீ செல் அப்படிங்கிறதுக்கு தான் அவனை பயிற்றுவிக்கிறார், ட்ரெயின் பண்றார். நீ வெற்றி பெற்றாலும் சரி, இப்போ ஒரு கேம் விளையாட போகுது குழந்தை அப்படின்னா, நீ கேம் செஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், விளையாட போயிட்டு நீ தோற்றாலும் தவறில்லை, ஆனால் அதை நம்ம ஜெயிப்பதற்காக தான் தயார் பண்ணுவோம். ஆனால் தோற்றுவிட்டு வந்தாலும் பரவாயில்லங்கிற மனநிலை அதற்கு வரணும் இல்லையா? சோ அந்த ஒரு பயிற்சி தான் நீங்க அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார். அதாவது சுக துக்கம் எது வந்தாலும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். நீ ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நீ போகணும், ஆனால் அதில் துக்கம் ஏற்பட்டாலும் நீ சமமாக இருந்து விட வேண்டும் அப்படிங்கறத சொல்ற. அதாவது போரிடு, போருக்காக மட்டும் போரிடு, ஃபைட் ஃபார் ஃபைட்டிங் சேக் அப்படிங்கிறது. பாவத்துக்காக பயந்தாய்னா பயப்படுறையா நீ, பாவம் வந்துரும்னு, பாவம் வராது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு இங்க. நீ பாவம் வந்துரும் நினைச்சு 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 நீ போரிட வேண்டாம், போரிடணுங்கிற ஒரே நோக்கோடு சென்று போரிடு அப்படின்னு சொல்றார். நீ சுக துக்கத்தை சமமாக தான் பார்க்க போகிறாய், அதனால் நீ பாதிப்படைய மாட்டாய் அப்படின்னு சொல்றார். இன்னொரு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சைத்தன்ய சரண் பிரபு சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப ஒருவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டிவி மாத்திரம் இல்ல, மொபைல் பாக்குறவங்க கூட அவங்களோட அட்டென்ஷன் நம்ம சீக் பண்ணணும்னா முடியறது இல்ல. அவங்க அதே பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம என்ன பேசுறது, நம்ம பேசுறது அவங்க மனசுல போகாது. அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க மொபைலையோ அல்ல டிவியையோ அதை விலக்கி அப்படி வச்சுட்டு நம்ம பக்கம் திரும்பினாதான் நாம பேசுறது அவங்களுக்கு புரியும். கரெக்டா? ஒருவர் காத்திருக்கிறார், ஒரு நண்பராக இருக்கலாம், உங்களோட பேச வந்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் எதுல உங்க மனசை போட்டு உட்கார்ந்து இருக்கீங்களோ, ஒரு யூடியூப் என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க, அப்ப அவர் பேச வருகிறார், உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ யாரோ பேச வருகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சா அதை நகர்த்தி வைத்தால்தான் இங்க நாம இவர்கள் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்த முடியும். கரெக்டா? அதே நிலைமையில இந்த ஆன்மா என்ன பண்ணிடுறதுதான், உடலோடு சேர்ந்து தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து, இப்ப நான் ஒரு கணவன், என் மனைவி சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் அப்படிங்கறத இந்த டிவியையும் இந்த மொபைலை விளக்குனாதான் நம்மளுக்கு இது புரியும் இல்லையா? அது இல்ல, அதை கேட்கறதுக்கான மனநிலையாவது வரும். அப்படி இல்லாம இதுலயே அப்படியே மூழ்கி போய் இருந்துட்டோம்னா, அதுல என்ன வருது, அதுல சிரிச்சா நம்ம சிரிப்போம், அதுல அழுதா நம்ம அழுதுருவோம், ரொம்ப இமோஷனல் சீன் அழறது, ஒரு படம் பார்த்து இப்படி எல்லாம் பண்ணும்போது நாம எதை அங்கு பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதிலேயே போய்விடுகிறோம். அது போல இந்த ஆன்மா என்ன செய்யறதா,
ஆன்மா வந்து உடலில் வந்தவுடன் உடலையே தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டு விடுகிறது. உம் அப்ப அந்த உலகத்தை இந்த உடல் மூலமாக தான் அது பார்க்கிறது. சோ அப்ப இதுக்குதான் வந்து 13வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் பாருங்க. புருஷ பிரகிருதி ஸ்தோகி அப்படின்னு சொல்றார். புருஷனான இந்த ஆத்மா, புருஷ அப்படின்றது இங்க ஆத்மாவை குடிக்கிறது. பிரகிருதி ஸ்தோகி, பிரகிருதி இந்த ஜட உடலில் அமர்ந்துள்ளான். அங்கு வந்து சரியா, இந்த ஜட உடல்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். புங்தே பிரகிருதி ஜான் குணான் அப்படின்னா அதுல உட்கார்ந்துட்டு அனுபவிக்க ஆசைப்படுறான். எத? பிரகிருதி ஜான் குணான், இந்த பிரகிருத்தியால தனக்கு கிடைத்த குணங்களை வச்சுட்டு அனுபவிக்க பாக்குறான். பிரகிருத்தியால நம்மளுக்கு என்ன குணங்கள் கிடைச்சிருக்கு? முக்குணங்கள் இருக்கு. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம்னு இருக்கு. சோ அதனால நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுறதும் இருக்கு தமோ குணத்தால. அது போல போகமா என்ன நினைக்கிறோம்? ரஜோகுணம் எப்படி வருது? நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா பல இடங்களுக்கும் போகணும், நல்ல எல்லாம். அதெல்லாம் ரஜோகுணத்தில் வரக்கூடிய ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள். பெரிய வீடு கட்டி பெருசா நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம், அது ஆடம்பரமா வாழணுங்கிறதெல்லாம் ரஜோகுணத்தால வரக்கூடியது. சோ அதே சமயம் சாத்விகமாவும் இருக்கணும். ஏன்னா நல்ல பல பேர்கிட்ட நல்ல பேரும் கிடைக்கணுமே, அதுக்கு சாத்விகமா இருக்கிறது. சோ இப்படி முக்குணங்கள்ல நம்ம அனுபவிக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது வந்து இதுதான் இத சொல்றது, பிரகிருதி ஜான் குணான். இந்த முக்குணத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. அது மூலமாக இந்த ஆசைகள் வந்து ஆன்மாங்கிற ஐடென்டிட்டி இல்லாம உடலை கொண்டு நாம தான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமா. இப்படி இருப்பதனால் தான் என்ன ஆகுறதுன்னா, காரணம் குணசங்கோசிய, இந்த குணத்தோட சங்கம் வச்சுக்கிட்டுருச்சு பாத்தீங்களா. இப்ப பிரகிருத்தியோட இந்த ஜட உடலோட சம்பந்தம் வச்சிருச்சு ஆத்மா. ஜட உடலுக்குன்னு குணம் இருக்கு, அந்த குணத்தையும் தன்னோடதுன்னு யோசிச்சிருச்சு. அதனால என்ன ஆகுது? அதன் காரணத்தால் சத் அசத் யோனி ஜன்மசு, நல்ல கெட்ட பிறவிகள்ல மாறி மாறி பிறக்கிறதாம். எப்படி ஒரு பெரிய உண்மை பாருங்க இது. இந்த முக்குணங்களின் சங்கம் வருகிறது. உடல் வந்து உடலின் சங்கம், உடலினுடைய சங்கமத்தை எடுத்துக்குது ஆன்மா. உடலினுடைய சங்கத்தை எடுத்ததுனால முக்குணங்களின் சங்கம் வருது. அந்த முக்குணங்களின் சங்கத்தினாலதான், அதனால தானே காரியம் எல்லாம் நம்ம ஆற்றுறோம். அதனால பாவ புண்ணியம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படி வருவதனால் சத் அசத் அப்படிங்கிற நல்லது தீயது அப்படிங்கிற யோனினா பிறப்பு வந்து கொண்டே, ஜென்மசு பிறந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ஒரு படத்துல நம்ம எப்படி இன்வால்வ் ஆயிருக்கோமோ, அப்ப நம்ம அழறோம், சிரிக்கிறோம், எல்லாம் பண்றோம், அதுலயே மூழ்கி போயிடுறோம். அந்த மாதிரி இந்த ஆன்மா இங்க மூழ்கி விடுகிறதாம். சோ அப்ப நம்ம அதுல இருந்து பிரிந்து வந்தால்தான் மற்றதை நாமால உணர முடியும். மற்றவர் பேசுவதையும் மற்ற உண்மை சம்பவங்களையும் உண்மையாக வாழ்க்கையில் நடப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இங்கு உடல் சார்ந்த உணர்வுகள்ல இருந்து விடுபட்டால்தான் ஆன்மா சார்ந்த உணர்வுகளை உணர முடியும். ஆன்மாவுக்கு என்ன தேவைங்கிறது புரியும். உடல் தேவைகளிலேயே நாம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தால் ஆன்மாவுக்கான தேவைகள் அட்ரஸ் பண்ணாமலே போயிருவோம், அதனை கவனிக்காமலே போய்விடுவோம் அப்படின்னு சொல்றார். அந்த மாற்றத்தை உணர்வதற்கு ஆன முதல் படி என்ன? ஆன்மாவுக்கு தேவை என்னங்கிறத உணர்வதற்கான முதல் படி என்ன? அதாவது எனக்கு இது சோகம், இது எனக்கு சோகம் இல்ல, இது எனக்கு பிடிக்குது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறத விட சமமாக நோக்கிவிட்டால் ஆத்மாவுக்கான உணர்வுகளையும் ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதையும் நாம் உணரத் தொடங்குவோம். அதற்காக தான் இந்த சமநிலை வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது அடுத்தது 39வது ஸ்லோகம் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது, அதை விட்டுறக்கூடாது. இதோட விளக்கத்தையே பாட்டு 38 பார்த்து 39 பார்க்காம, அதாவது ஏஷாதே விஹிதா சாங்கியே, இதுவரை வந்து நான் சாங்கிய யோகம் பற்றி விவரித்து சொன்னேன் அப்படின்னு சொல்றார். சாங்கிய யோகம்னா நான் சொன்னேன் விவரித்து பார்ப்பது. சோ எதை பற்றி சொன்னார்? ஆன்ம ஞானம் அப்படிங்கறத பத்தி அதான் வந்து விபரமாக இப்ப சொன்னார். புத்தி யோகே துவாம் ஸ்ருணு, இப்ப நான் புத்தி யோகம் பற்றி சொல்கிறேன், ஸ்ருணு கேள் அப்படின்னு சொல்ற. புத்தியா யுக்தோ யயா பார்த்த, யுக்தினா என்ன? அதோட உதவி. சோ அந்த மாதிரி யுக்தியா யுக்தோ யயா பார்த்த, இந்த புத்தியின் உதவியோடு செயல்படு அப்படின்னு சொல்றாரு. அப்படி செயல்பட்டா கர்ம பந்தம் பிரகாசியசி,
அப்படின்றாரு. அப்படின்னா கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்றார். இந்த புத்தியோடு நீ செயல்படு, புத்தியை பயன்படுத்தி நீ காரியமாற்று, அப்ப நீ இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவாய் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த புத்தி யோகம்ங்கிறது இந்த சாங்கிய யோகம்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது இப்ப சொல்லியிருக்கிறது அதாவது புத்தி யோகம். அது ஒரு புது வார்த்தை, புது டேர்ம் இங்க பிரபுபாதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்னன்னா, யோகம் என்பதை பக்தி தொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். யோகம் அப்படின்னா பகவானோடு நாம நம்முடைய உறவை உணர்ந்து நடந்து கொள்வது, அதான் இணைவது அப்படின்னு இல்லாம அவரோடு ஒரு சங்கம் வைத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சிப்பது, அதான் அவரோடு உறவு கொண்டாடுவது. என்ன? அதுதான் பக்தி, பக்தி தொண்டு. அதற்கு புத்தி யோகம்ங்கிறார். புத்தியை பயன்படுத்தி செய்யும் பக்தி தொண்டு அப்படின்னு. ஏன்னா இந்த ஞான யோகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எதை கொண்டு கிரகிக்கிறோம், எதுல கொண்டு ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நம்ம புத்தியில. சோ அப்ப நம்ம இந்த ஞான யோகம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம புத்தி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். தெரிஞ்சு இருக்கும்போது, இப்ப நெருப்பு சுடும் அப்படிங்கும் போது ஒரு நாலேஜ் லெவல்ல இருக்கும். நெருப்பு சுடுமா சுடாதான்னு தெரியாம இருந்தோம்னா தெரியாத நிலை இல்லையா? அதான் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? அங்க புதைகுழி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? போக மாட்டோம். புதைகுழி இருக்கிறதே தெரியல அப்படின்னா போய் விழுவோம் இல்லையா? சோ இருப்பது இருக்காதது, இந்த ஞானத்தை அறிந்தவர் அறியாதவர் என்ன வேறுபாடு அப்படின்னா அந்த புத்தியில வர்றதுதான். புத்தியில ஒரு தெளிவு இருப்பதுதான் அதற்கான வேறுபாடு. சோ அப்படி அதுதான் புத்தி யோகம். புத்தியில ஏற்றி கொண்டு விட்டோம் ஆன்ம ஞானத்தை அப்படின்னா புத்தி யோக நிலைக்கு நம்ம வரோம். அப்ப புத்தி யோகம் ஏன்? அந்த புத்தி யோகம்னா அந்த பக்தி தொண்டு. அதை இந்த ஆன்ம ஞானத்தை அறியும் போது புத்தியோட நம்ம என்ன செய்யணும்? பக்தியை செய்யணும். உறவை புரிந்து கொண்டு பக்தி செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, எதை தேர்ந்தெடுப்பது, எதை செய்வது, எதை பேசுவது அப்படிங்கறதையெல்லாம் இந்த புத்தி சொல்லும். ஒரு ஞானம் வந்துவிட்ட நிலையில அந்த தெளிவோடு இருக்கும்போது எதை செய்வது, எதை தேர்ந்தெடுப்பது, எதை பேசுவது அப்படிங்கிறதுக்கு எல்லாம் இந்த புத்தி நம்மளுக்கு உதவும். எந்த புஸ்தகம் எடுக்கணும், இப்ப எதை படிக்கணும், எதை பார்க்கணும் அப்படிங்கறதையெல்லாம் இந்த புத்தியானது சொல்லும். இதுதான் ஆன்ம ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஏன்னா ஆன்ம ஞானம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, தெளிவு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஒரு கிளியரா விஷன் வந்துடும், எதை பார்க்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த ஆன்ம ஞானத்தை உணர்ந்த புத்தி புத்தி அப்படி உணர்ந்து செயல்படுகிறது இல்லையா, அதுதான் புத்தி யோகம். அந்த காரியம் புத்தி யோகமாக படுகிறது. அதான் இன்னொரு இடத்துலயும் புத்தி யோகம்ங்கிற வார்த்தை 10வது அத்தியாயத்துல சொல்லுவார் பகவான். அதான் தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அதுல என்ன சொல்றாருன்னா, என்னையே நினைத்து எனக்கே சேவை செய்பவனுக்கு என்னிடமே வருவதற்கான புத்தி யோகத்தை தருகிறேன். என்னையே நினைக்கிறான், எல்லாம் பண்றான். அப்ப தேசா ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. கடைசியில என்னிடம் அவன் வந்து விட வேண்டும்ங்கிறத, ஏன்னா அவன் சரணாகதி பண்ணிட்டான். அவன்கிட்ட அவன் என்னிடம்தான் வருவான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவனை தொடர்ந்து அதே பக்தியிலும் அதே சரணாகதியிலும் இருக்கக்கூடிய அந்த புத்தி யோகத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற. தெரிஞ்சுக்கிட்டான், சரணாகதி பண்ணிட்டான், நினைச்சுக்கிட்டே இருக்கான்னாலும் தவறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து நம்மளை யார் காப்பாற்ற வேண்டும்? புத்தியோகம் கொடுத்து பகவானை காப்பாற்ற வேண்டும். அதுதான் இங்க சொல்ற. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு கூட என்கிட்ட வரணும் அப்படிங்கிற சரணாகதி பண்ணிருக்கலாம், ஆனா திடீர்னு மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப தொடர்ந்து புத்தியோகம் நான் கொடுப்பேன். அவர்களுக்கு பக்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய புத்தியோகத்தை நான் கொடுப்பேன். அதனால் அதை கொண்டு அவர்கள் இறுதியில் என்னை அடைவார்கள். அதையும் நானே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ இப்படிதாக இதுல புத்தி யோகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மேல கொண்டு போறார். இதான் நம்ம 39ல பாக்குறோம். இனி ஃபர்தரா 40ல இருந்து அடுத்தது எல்லாமே இது 53 வரைக்கும் இதே இந்த நிஷ்காம கர்ம யோகம் பத்தி தான் சொல்ல போறார். எப்படி சமமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கறத இன்னும் விளக்கமாக அடுத்த ஸ்லோகங்கள்ல நாம பார்க்கலாம். இன்னைக்கு இதோட
முடிச்சுக்கலாம். இதான் ஒரு தொடக்கம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு? நம்ம ஆத்ம ஞானத்தின் நடைமுறை பயன் எப்படி சமமாக பார்க்க வேண்டும். அப்புறம் 54லேருந்து ஸ்திதப்பிரஜ்ஞன் எப்படி இருப்பான்னு ஆரம்பிச்சிருவார். சரி, இந்த 53 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து நடைமுறைக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம சமமாக எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கறத தான் எடுத்து சொல்வார். இப்பவே நம்மளுக்கு இதுலயே ஒரு தெளிவு கொஞ்சம் வந்திருக்கும். இந்த 2 ஸ்லோகங்கள் படிக்கும் போதே எப்படி வந்து சமமாக எதையும் பார்க்கலாம். இல்லைன்னா அது ரொம்ப சமமாக பார்ப்பது அப்படிங்கிறது வந்து பிராக்டிகலி பாசிபிளானே நம்ம யோசிப்போம். ஆனா இங்க எவ்வளவு அழகா நம்மளுடைய மூத்த பக்தர்களும் இதை அழகா விளக்கியிருக்காங்க. அதை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இதோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா ஜெபம் தொடங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, இந்த சாங்கிய யோகம் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்களா? லைக் எக்ஸாக்ட்டா என்னன்னு? புத்தி யோகம் இப்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. சாங்கிய யோகம் அப்படிங்கிறது வந்து அனலிட்டிக்கல் நாலேஜ். சாங்கியம்னா அதான் இப்ப கவுண்டிங் கிளியரா இன்னது. இப்ப ஒரு கத்தையா வந்து நோட் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? 10 ரூபா நோட்டு எவ்வளவு இருக்கு, 20 ரூபா நோட்டு எவ்வளவு இருக்கு, 50 ரூபா நோட்டு இருக்கு, எப்படி தெளிவா எழுதிக்கிறோம். அனலைஸ் பண்ணி எழுதி போட்டா அந்த கணக்கு கரெக்டா வரும், டேலி ஆகும். அந்த மாதிரி இது மெட்டாபிசிக்கல் நாலேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு, அதாவது எப்படி எப்படி இருக்கிறது, ஆன்மானா எப்படி இருக்கு, உடல்னா என்ன, உடலுக்கு வந்து எத்தனை மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற இந்த அனலிட்டிக்கல் நாலேஜ், அதுதான் சாங்கிய யோகம். அது வந்து அதான் ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மாவை பற்றிய ஞானம். ஆன்மா என்ன, உடல் என்ன அப்படிங்கிறது, உடலிலிருந்து ஆன்மா வேறுபட்டது அப்படிங்கிறது, ஆன்மா வந்து நிலையானது, உடல் வந்து அழியக்கூடியது அப்படிங்கிற எல்லாம் அடங்கியதுதான் இந்த சாங்கிய யோகம். ஓகே மாதாஜி. சோ முதல்ல அந்த சாங்கிய யோகமோட கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்படி வந்து கர்மம் எப்படி செய்யறது, அது புத்தி யோகத்தை அதோட அப்படியே ரிலேட் பண்றாரு. ஓகே மாதாஜி, புத்தியை கொண்டு நம்ம எப்படி காரியம் பண்றோம் அப்படின்றத காரியம் பண்ணணும். ஓகே ஓகே மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. அதுவும் அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுனால ரொம்ப புரிஞ்சுது. அந்த டிவி மொபைல் இதுல நம்ம டீப்பா இருக்கிறதுனால நம்ம வந்து அதே மாதிரி ஆத்மாவையும் உடலையும் ரிலேட் பண்ணி சொன்னீங்க. So, thank you மாதாஜி. ரொம்ப கிளியர் ஆச்சு கான்செப்ட். Thank you. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. மாதாஜி, இப்போ உடல் வேற ஆத்மா வேறன்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு உடம்புக்கு ஏதாவது பெயின் ஆனா நம்ம வருத்தப்படுறோம் இல்ல மாதாஜி? ஆமா ஆமா, அது வந்து உடலை வந்து பராமரிச்சு வச்சுக்கணுங்கிறது தவறே இல்லம்மா. ஏன்னா அந்த உடலை கொண்டுதான் இந்த ஆத்மா கருவியாக வச்சு பக்தி யோகமோ புத்தி யோகமோ பண்ண முடியும். சோ அதனால அதை பராமரிக்கிறது தவறே இல்லை. ஏன்னா இந்த உடலை கொண்டுதான் நம்ம பக்தி தொண்டு செய்யறோம். அப்ப இந்த உடல் திடமாக இருந்தால்தான் நம்ம எவ்வளவு தூரம் பகவானுக்கு சேவை செய்யணும், நம்முடைய விதிக்கப்பட்ட கடமைகள், நம்ம குடும்பத்திற்கு கிரகஸ்தனாக இருக்கும் போது செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யணும். அதனால உடலுக்காக பராமரிப்பதற்காக அதை நல்லபடியா வச்சுக்கிறதுக்காக துன்பப்படுவது தவறில்லை. துன்பம்னா என்ன? துன்பப்பட்டா என்ன, அதுல அப்படியே உட்கார்றது இல்ல, அதுக்கு ஒரு ரெமெடி பார்ப்போம்ல, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல, அது தப்பே கிடையாது. அப்படி எடுத்துக்கலாம். இப்ப முடியலன்னா அழுதுட்டு உட்காந்துக்கிறோம் இல்ல மாதாஜி? அழுதுட்டு உட்கார கூடாதுல்ல, ரெமெடி இல்ல பாக்க போகணும். அப்பதானே ஃபர்தரா நம்ம வேலை செய்யலாம். அப்படிதான் பார்க்கணும். எதுக்குமே ஐயோ இப்படி இருக்கேன்னு பார்க்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இப்படி வந்து விட்டது. சோ இதுல எவ்வளவு தூரம், அதாவது இத சரி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண பார்க்கணும். இல்லைன்னா அதை வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்ணி அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது அந்த டாலரன்ஸ், அதாவது அக்செப்டன்ஸ் சொல்றோம்ல, ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் பகவத்கீதையினுடைய சாரமே. எல்லாம் படிக்கிறதுனுடைய அர்த்தமே அதுதான். இதுல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நிலையோ. இப்ப வந்து சில பேருக்கெல்லாம் எல்லா உடல் உபாதைகளும் சரி பண்ண முடியுமா? இல்ல. ஏன்னா உடல் அப்படிங்கிறது வந்து அழியக்கூடியது. அதற்கு ஏதாவது வந்து அது அழுகி போகதான் செய்யும்.
பெரிஷபிள், டிட்டோரியரேட் ஆகுதான் செய்யும், உடைய 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 போகும். இப்ப தக்காளிய வச்சுட்டு அப்படியே நல்லா இருக்கணும் அப்படின்னா இருக்காது இல்ல, அதுவும் வந்து கெட்டு போய் அழியும். அது போலதான் நம்ம உடல். அந்த தக்காளிக்கு ஒரு 4 நாள் வாழ்க்கைனா நமக்கு வந்து 60ஓ 70ஓ 80ஓ 100ஓ. சோ அதுக்குள்ள நம்ம ரீச் ஆகும்போது நம்ம நம்ம உடல் அழியதான் செய்யும். சோ அதை ஏற்றுக்கொண்டு இந்த உடலுக்கு இந்த உடலில் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஞானம் வரும்போது, அது அதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன? நம்ம இந்த ஞானம், ஆன்ம ஞானம் புரியுது இல்லையா? அப்ப உடல் உபாதை வரும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன யோசிக்கணும்? சோ இந்த உடலை கொண்டுதான் ஆன்மாவின் உஜ்ஜீவனத்துக்கு நம்மால உழைக்க முடியும். இந்த உடல் இல்லைன்னா ஆன்மா ஒன்னும் பண்ண முடியாது. சோ இந்த உடலில் இருக்கும் வரை நான் வந்து பகவத் திருவடி, அதான் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தேன்னு சொன்னார் இல்லையா? எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டு தேசாம் சதத யுக்தானா, சததம் அவனையே நினைக்கணுங்கிற புத்தி அப்ப வந்துடணும். ஏன்னா இது அழியக்கூடிய உடல். இந்த உடல் இருக்க வரையும் தான் நம்ம பகவானை நினைக்க முடியும். அப்ப அந்த ரியலைசேஷனுக்கு வந்துடணும். அப்படி இருந்தா நம்ம வந்து இதுலயே இருப்போம். நம்ம வந்து உடல் இருக்க வரைக்கும் தான் நம்ம பகவானை நினைக்க முடியும். இப்போ இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, ஒரு 4 நாளைக்காக வந்திருக்காங்கன்னா, அவங்க வர்றதுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்களோட எங்கெல்லாம் சுத்தணுமோ சுத்திட்டு வரணும் அப்படின்னு அவங்க நம்ம கூட இருக்க போற காலம் கொஞ்சம்னு நினைக்கும் போது அவர்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கே தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் தான் இருப்போம், 60ஓ 70ஓ இருக்க போறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த உடலுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், அதாவது இந்த ஆன்மாவுக்காக இந்த உடல் என்னெல்லாம் செய்யலாமோ அந்த உடல் செஞ்சிடணும். அப்படி எடுத்துக்கணும் அத. அதாவது கொஞ்சம் ரொம்ப இந்த டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இனிமேல் வந்து மூப்புலையும் வரும். சரி, இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கொண்டு இதற்குள் இந்த உடலால் என்ன செய்ய முடியுமோ அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அழுகை வராது, அந்த லேமெண்டேஷன் அப்படின்னு சொல்ற துக்கம் வராது. நம்ம அதுதான் இந்த ஞானம் வருவதனால் நம்மளுக்கு ஒரு தெளிவு வருகிறதுல அதுதான் நமக்கு வரக்கூடிய மாற்றம். இந்த ஆன்ம ஞானம் வந்து விட்டால் அதனுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன? இது இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். எது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அழுதோம் அப்படின்னா தவறு இல்லையா? அதுதான் நம்ம இங்க பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஞானம் மட்டும் பத்தாது, ஜபம் தொடர்ந்து பண்ணணும். அந்த ஜபம் தொடர்ந்து பண்ணினால்தான் அந்த ஆன்ம ஞானத்தை நாம நடைமுறையில உணர முடியும். அதற்கான ஒரு பலம் நமக்கு கிடைக்கும், மனபலம். அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனபலம் இந்த ஜபத்தினால் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஜபம்ங்கிறது என்னது? ஜபம் அப்படிங்கிறது வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அப்படின்னு நம்ம இங்க இஸ்கான்ல சொல்லுவோம். அதுல எப்படின்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் இங்க வந்து புதிதாக வர்றவங்க ஒரு 108 முறை ஒரு மாலை எடுத்துக்கொண்டா அதுல 108 முறை இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை ஜபம் பண்ணணும். தொடங்கும் போது அதை தொடர்ந்து ஒரு மாலை ஜபம் பண்ணலாம். அது நீங்க ஒரு வாரம் 10 நாள் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 முறை 3 முறைன்னு நம்மளுடைய ஜப நேரத்தை, அதாவது இந்த நேரம் என்ன அப்படின்னா பகவானுக்கும் நமக்குமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேரம், 1-on-1 மீட்டிங் மாதிரி இந்த ஜபம் அப்படிங்கிறது. சோ இதை கண்டிப்பாக அவரோடு செய்தால் நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு வந்து பிடிச்சிரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் விட மாட்டார். நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவரை பிடிச்சிட்டோம் ஒரு தடவை ஜபம் சொல்லி அப்படின்னா அந்த தொடர்பு நம்மளுக்கு அவரை பிடிச்சிட்டோம்னு அர்த்தம், அவருடைய திருப்படியை பிடிக்கிறோம்னு அர்த்தம். அதை தொடர்ந்து செய்வதுதான், அதுதான் ஜபம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு. ஆன்மீக வாழ்க்கை தொடங்குறோம் அப்படின்னா சும்மா படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், லெக்சர் கேட்கிறோம், அது மட்டும் இல்ல. இந்த ஜபமும் ஒரு முக்கியமான பங்கு நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு. ஜபம்ங்கிறது இந்த ஹரே கிருஷ்ணா ஏதோ எந்த வேர்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஓம் விக்னேஷாய நமக நிறைய வேர்ட்ஸ் சொல்றோம். அது எல்லாமே ஜபம் தான். அதெல்லாம் ஜபம் தான். அது எல்லாம் ஜபந்தான். அந்த ஜபத்திலேயே மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அது வந்து எல்லாமே அடங்கியது. இது எப்படின்னா வேருக்கு நீர் வார்ப்பது போல.
இந்த ஓகே வேருக்கு நீர் வாத்துட்டீங்கன்னா எல்லா உடல் அங்கங்களுக்கும் வந்துருது இல்லையா நீரு. வந்து வயிற்றுக்கு சோறு போடுறோம், எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு பலம் கிடைக்குது. இப்ப கண்ணு வலிக்குதுங்கிறதுக்காக கண்ணுக்கு நம்ம எதுவும் போடுறது இல்ல, அது ஓரல் அப்ளிகேஷன் வேற. ஆனா இப்ப கண்ணுக்கு வந்து நல்ல நீர் உள்ள ஆகாரங்கள் சாப்பிடுறது எல்லா இடத்துக்குமே நமக்கு நீர் கொடுக்கும், எரியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா எப்படி நம்ம உடலுக்கு அஹ் அஹ் பலத்துக்கு வயிற்றுக்கு உணவு கொடுப்போமோ, இப்ப ஒரு செடிக்கு வந்து இப்ப செடி காஞ்சிருக்குன்னா நம்ம இலைக்கு தண்ணி வார்த்தோம்னா ஆகாது இல்லையா, நீருக்கு தண்ணி வார்த்தோம். அது போல இந்த வழிபாடு, ஓகே பிரார்த்தனைகள், வழிபாடு அப்படிங்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி அம்மா. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகேமா, இப்ப யாரு ஜபம் பண்றீங்க மாதாஜி, இல்ல கேள்விகள் முடிஞ்சுதா? ஓகேவா, ஒரு ஒரு 2 ரவுண்ட் இங்க ஜபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா இதோட நீங்க கலந்துக்கலாம். நானும் வந்திருக்கேன் புதுசா. ஓகேமா, அழகம்மை புதுசா வந்திருக்கீங்க. சரி, யாரு கவிரூபிணி மாதாஜி பண்றீங்களா? சுசித்ரா யார் பண்றீங்கம்மா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரபுபாதாக ஹரே கிருஷ்ணா சொல்லிடுங்க ஒரு முறை எல்லாரும். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீல பிரபுபாத். பிரபுபாதருக்கு திருவடிகளுக்கு நன்றி. ஓகே மாதாஜி, நம்ம இப்ப வந்துட்டு நீங்க ஜபம் தொடங்கலாமா? ஹரே கிருஷ்ணா.